ஐசாயா 52:14 படிக்கிறேன். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஏசப்பாவுடைய முகம் அந்த அளவுக்கு அகோரமாக அந்த இடத்துல அடிக்கப்பட்டதா சிலுவையில். ஸோ அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு, அந்த சரீரமும் ரூபம் இல்லாத அளவிற்கு அடிக்கப்பட்டிருந்தது. ஸோ இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்களாம். ஸோ மனதை உடைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது இல்லைங்களா இது. அடுத்தது ஐசாயா 50 6-7 படிக்கிறேன். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஸோ இந்த வார்த்தைகளை நாம் சற்று ஆழமாய் படிக்கும் பொழுது நம் இருதயத்தை நொறுக்குகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. ஸோ தேவன் இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகளை தியானிக்கிறப்ப 2 கேள்வி நம் மனசில் எழும்பும். ஏன் தேவாதி தேவன் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மரணத்திற்குள்ளாய் கடந்து செல்லணும்? மனித இனத்தை மீட்பதற்காக ஏன் வேற வழியை இது பண்ணியிருக்க கூடாதா? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்திற்கு எவ்வளோ கொடூரமான அந்த முகம் பார்வை அவ்வளோ அந்தகேடு அடைந்துதான் நம்மை அழகாக்க, நம்மளுடைய வாழ்க்கையை மகிமை நிறைந்ததாய் மாற்ற அவருடைய முகம் அந்த அளவுக்கு அகோரமாய் அடிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் ரூபமே இல்லாத அளவிற்கு நொறுக்கப்பட்டது. ஸோ எத்தனை வழிகளை அவருடைய சரீரமும் மனதும் அனுபவித்திருக்கும். அடிக்கிறவர்கள் அந்த இடத்துல அவர் முதுகில் அடிக்கிறாங்க, தாடை மயிரை பிடுங்குறாங்க, பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராமா, காரி துப்புறாங்க, அதையெல்லாம் ஒப்பு கொடுக்குறார். ஸோ இதை படிக்கும் பொழுது என் மனதில் 2 கேள்விகள் எழுந்தன. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வழிகளுக்குள்ளாய் சென்று தான் மனிதனை மீட்க முடியுமா இந்த மீட்பின் திட்டத்தில் அப்படின்னு கேட்குறப்ப, அதாவது அவர் சொல்கிறார் பாருங்களேன், அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஏன் அப்படின்னா மரணத்தினாலே, தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழிக்கும்படிக்கு அப்படி ஆனாராம். அப்போ பிசாசை அழிப்பதற்கு மரணம் என்ற பிசாசு மனிதனுடைய சரீரத்தை உருக்குலைக்கிறது, அவனுடைய ஆத்மாவை துக்கமடைய செய்கிறது, அவனுடைய ஆவியை கலங்க செய்கிறது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மனுஷனை போல இந்த உலகத்திற்கு இறங்கி அந்த மரணத்தின் வழியாக ஊடுருவி சென்று அதை வழிகளெல்லாம் அனுபவித்தார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவருடைய காரியங்களை வெளியரங்கமான கோலமாக்கினார். அவன் சொல்ல முடியாது எல்லாத்தையும், என்ன நம்மளுக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தானோ எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சு சுமந்து தீர்த்தார், வெற்றி சிறந்தார். ஸோ இப்படிப்பட்ட அப்போ இன்றைக்கு மனித குலம் அனுபவிக்க வேண்டிய வலி வேதனை எல்லாத்தையும் அன்னைக்கு அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஸோ இந்த இடத்துல பிசாசு நம்ம மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. 2வது, இந்த காயங்களையும் இந்த பாடுகளையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஸோ நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக மரணத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கும்படி இப்படிப்பட்ட ஒரு விலைக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த விலைக்கேற்ற வாழ்க்கை நம்மிடத்தில் விளங்குகிறதா? அந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? ஏன்னா ஒரு பெரிய ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொருளை தான் அதிக விலை கொடுத்து வாங்குவோம். ஒரு கோல்டு வாங்குறோம் அல்லது ஒரு வைரம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நிறைய விலை கொடுப்போம். ஸோ அந்த பொருள் விலை மதிப்பற்றதாக இருக்கும். அதை எத்தனை பத்திரமாய் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறோம். அப்படிதானே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற ஒரு விலையை அவர் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் அவருடைய பார்வையில் எவ்வளவு வெளியேற பெற்றதா இருக்குது. இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் எவ்வளவு ப்ரெஷியஸ் அப்படின்றத தேவன் நம்மளை நினைக்கிறாருன்றதை உணராம இருக்கிறதுனால தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விலைக்கரைத்தை கொடுத்து அவனுடைய காரியங்களை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவனுக்கு இடம் கிடையாது. அதை எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அவன் ஓடிப்போவான். ஸோ மனித இனம் திரும்ப திரும்ப அறிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நமக்காக கொடுக்கப்பட்டது ஒரு வெள்ளாட்டுக்கடா இளங்காலின் ரத்தம் அல்ல, நேசகுமாரனுடைய ரத்தம், தேவாதி தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறதுனால, அந்த ரத்தத்தை கொடுத்து விலைக்கு நம்ம வாங்கப்பட்டிருக்கனால நம்ம இந்த உலகத்தில்
இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறனால நம்மளுடைய வாழ்க்கையில அவர் சிலுவையில் பெற்றுக் கொடுத்த ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தெய்வீக சுகமும் மரணத்தின் பயத்திலிருந்து விடுதலையும் பாவத்திலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் முற்றிலுமாய் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உப்பாக விளக்காக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ எப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 53 வசனம் சொல்லுது, நாம் எல்லோரும் வழி தப்பி ஆடுகளைப் போல தன் வழியில் போகணும், ஆனால் கர்த்தரோ எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பாருங்களேன். ஸோ யாரும் சரியான வழியில போல, எல்லா மனிதர்களும் ஒருவரும் நல்லவன் இல்லை, தேவனை தவிர ஒருவரும் நல்லவன் இல்லை. எல்லாரும் நம்ம அக்கிரமத்தின் பாதையில போனோம். ஆனா தேவன் ஆண்டவராக இயேசு எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஸோ இதுல நம்ம எந்த மனிதனையும் பார்த்து நீ தவறு, நீ குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் நானும் தவறு அதாவது பாவியாக இருக்கும் பொழுது எல்லாருமே இந்த உலகத்தில் பாவம் செய்து கெட்டுப்போம். ஆனால் தேவகுமாரனாக இயேசு அந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஸோ இந்த பாடுகளை, எனக்காக அவர் பட்ட பாடுகளை, வேதனைகளை, வலிகளை அதை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுதும், அவர் கொடுத்த விலைக்கிரயத்தின் வல்லமையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் நிச்சயமாக அந்த தேவனிடத்தில் நாம் அதிகமாய் அன்பு கூறுவோம். ஸோ அந்த அன்பு நம் இருதயத்தை நிரப்பும் பொழுது நிச்சயமாக நாம் பரிபூரணத்திற்குள் கடந்து போகிறோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த அன்பை அறிவு கெட்டாத அன்புன்னு சொல்றார். கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று உணரவும் அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளவும் தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க அப்படின்றார். அதாவது இந்த அன்பை என்னால் அறிந்து கொள்ள முடியல, ஆனால் நீங்க எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, நான் உங்க அன்பை அறிந்து கொள்ளணும். இது என்ன, எப்படிப்பட்ட அன்பு? ஒரு மனிதனுக்காக தேவாதி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த மாதிரியான ஒரு அவமானத்திற்குள்ளும் நிந்தைக்குள்ளும் பாடுகளுக்கும் கடந்து சென்று இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா அப்ப நம்ம அவருடைய கண்கள்ல எவ்வளோ விலையேற பெற்றவர்களாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பை நம் மீது வைத்திருக்கிறார். ஸோ இந்த வாழ்க்கை இந்த அன்பை ஆராய்ந்து பார்க்க, ஆழமா யோசிக்க தான் இந்த லைஃப். ஸோ நம்மளுடைய நேரத்தை இதில் நாம் செலவு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த அன்பினால் நம் இருதயங்கள் நிரப்பப்படும் பொழுது அந்த ஜீவ வாசனை, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் ஜீவ வாசனை வீசக்கூடிய நற்கந்தமாய் நம்மளை மாற்றும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டிக் கொண்டது போல நாமும் கூட இந்த நாட்கள்ல அவருடைய அன்பை ஆழமாய் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த சிலுவையில் வெளிப்பட்ட அன்பை, அதன் நிமித்தம் நமக்கு உண்டான விடுதலையை, வெற்றியை, வல்லமை ஆராய்ந்து பார்த்து அவருடைய மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் ஜீவ வாசனை, கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாருன்னா அவர் ஜீவனா இருக்கிறார், ஒளியா இருக்கார், வெளிச்சமா இருக்கிறார். ஸோ அவரை சுமந்து கொண்டு செல்கிற நாமும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் உப்பாய் விளக்காய் இருக்க முடியும். பாவத்தில் விழுந்தவர்களை பரிசுத்தமாக்கவும், வியாதியில் இருப்பவர்களை சுகமாக்கவும், பிரச்சனையோட போராட்டத்தோட வறுமையோடு இருக்கிறவங்களை தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்திற்கும் அவர்களை அழைத்து கொண்டு அவங்க இப்படிப்பட்ட ஒரு விடுதலையான வாழ்க்கைக்கு ஆண்டவர் அவங்களை அழைச்சிருக்கிறார் என்பதை அவங்களுக்கு நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக நாம் அவரை அறிகிற அறிவின் ஜீவ வாசனை வீசக்கூடிய நற்கந்தமாக இருப்போம். அதுதான் அவருடைய விருப்பமாகவும் இருக்கு. ஆமென்.